நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சி. நீண்ட நாட்களுக்கு பிறகு நேயர்களையும் விருந்தினர்களையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களம் பரபரப்பாக சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் களத்தில் கதாநாயகனாக அரசியல் கட்சிகள் வசம் சிக்கி இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு விவகாரம். தமிழ்நாட்டினுடைய தேர்தலை சட்டம் ஒழுங்கு காரணம் காட்டி ஒத்திவைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திலும் இன்று மனு தாக்கல் செய்து இருக்கிறார்கள். அவ்வளவு மோசமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு நிலையில கடந்த 15 நாட்களில் மற்றும் பல்வேறு குற்றங்கள், நெல்லையில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரங்களில் தொடங்கி இங்கு மேற்கே 60 வயது முதிய பெண்மணி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை பணியாளர்களும் என்ன செய்கிறார்கள் என்பதே அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கேள்வியாகவும் பொதுமக்களாகிய வேட்பாளர்களுடைய கேள்வியாகவும் இந்த தேர்தலில் அமைந்திருக்கிறது. காவல்துறை பணியாளர்களை எல்லாம் உரிய பணிகளை செய்கிறார்களா என கண்காணிக்க வேண்டிய டிஜிபி முதன்மையான அந்தஸ்தில் இல்லை. இப்போது வரை அவர் தற்காலிகமாக மட்டுமே இப்போதைக்கு பணியில் இருக்கிறார். நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யாததும் இதற்கான ஒரு மிக முக்கிய காரணமாக தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதற்கு என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தேர்தல் காலங்களில் இவ்வளவு பேசக்கூடிய நிலையில் தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை ஏன் பாதுகாக்க தவறி இருக்கிறார் என்பதுதான் இந்த அரங்கத்தினுடைய ஒரு பிரதான கேள்வியாக அமைந்திருக்கிறது. இது குறித்து தான் நாம் இன்றைய தினம் மிக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். முன்னதாக நேயர்களுக்கு விருந்தினர்களை வரவேற்று அறிமுகம் செய்து வைத்து விடுகிறேன். இணைய வழியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இவர்களோடு காவல் உதவி ஆணையர் ஓய்வு பெற்ற திரு ராஜாராமன் மற்றும் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள், வழக்கறிஞர் திரு ராமநாதன், உங்களை மூவரையும் நான் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், நிகழ்ச்சியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இதே ஜெயா பிளஸ் அரங்கத்தில் பலமுறை பேசப்பட்டு விட்டது. குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் தங்களுடைய பணிகளை சரிவர செய்கிறார்களா என்பது கேள்வியாக இருக்கிறது. காவல்துறை பணியாளர்களையோ அதிகாரிகளையோ கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் இத்தனை வருடங்களாக அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைத்திருக்கும். இப்போ தேர்தலை கூட ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து விட்டார்கள். சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். நிச்சயமாக இந்த 5 வருடத்தில் ஒரு துறை மிக மோசமாக செயல்பட்டது என்று சொன்னால் அந்த துறை நிச்சயமாக முதலமைச்சர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையாகத்தான் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மானிய கோரிக்கை விவாதங்கள் நடக்கும். அந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது உள்துறை சார்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றத்தில் உரை வாசிப்பாங்க. அப்பொழுது கன்சிஸ்டண்டா ஒரே விஷயத்த சொல்லிட்டே வரார். காவல்துறை என்பது குற்றத்தை தடுக்கும் துறையாக இருந்தால் மட்டும் போதாது, குற்றமே நடக்காத துறையாக மாற வேண்டும் என்கிறது அவர் இதுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன் வச்சுட்டே இருக்கார். உண்மையில் ஆனால் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி 15 நாட்கள் தினம் பேப்பரை திறந்தாலே எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு கொலை சம்பவம், கொள்ளை சம்பவம், பாலியல் வன்கொடுமை போன்ற விஷயங்கள் ரொம்ப சர்வசாதாரணமாக்கி விட்டது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. வயது வித்தியாசம்லாம் ஏதும் இல்லை. நீங்கள் 2 வயது பெண் குழந்தை, நீங்கள் 60 வயது மூதாட்டி அப்படிங்கிறதுல எந்த வேற்றுமையும் இல்லை. பல நேரங்கள் அந்த குற்றவாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குற்றவாளிகள் ஆல்ரெடி குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அல்லது வேறு சில வழக்குகளில் குற்றத்தை நிரூபிக்கப்பட்டவர்கள். அவங்க ரொம்ப ஃப்ரீயா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. நீங்க இது தமிழ்நாடு போலீஸோட மட்டும் இதை முடிச்சிட முடியாது, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்டோட முடிச்சாலும் ஜுடிஷியல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை குறித்து நம்ம பேச வேண்டும். ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் உணர்ந்த அரசாக இந்த அரசு இருக்கின்றதாங்கிறத மிகப்பெரிய சிக்கல். அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க தனி மனித குற்றங்கள் நடக்கும் ஒரு பக்கம், அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவன் செய்ய முடியாது. ஆனா இங்க நடக்கிற குற்றங்கள் சமூக சார்ந்த குற்றங்கள் நடக்கின்றது, பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் அதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்தோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க தனி மனித குற்றங்கள் முதற்கொண்டு தடுப்பதற்கு என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அதை தாண்டி இந்த மாதிரியான சமூகத்தை பாதிக்கும் குற்றங்களை நாம் தடுப்பதற்கு என்ன செய்தோம். நம்ம இவங்க என்ன சொல்றாங்க, பல நேரங்கள்ல நாங்க பாருங்க குற்றம் நடந்தா குற்றவாளிகளை பிடிச்சிடறோம், நாங்க போலீஸ் சஸ்பெண்ட் பண்றோம். இல்ல, அது பத்தாது. நீங்க போலீஸே தொடர்ச்சியாக நீங்க சொன்னீங்க நெல்லை விளாத்திக்குளம் சம்பவம். இந்த சம்பவத்துல என்ன, அந்த பெற்றோர்கள் என் பொண்ணை காணம்பான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த ஸ்டேஷன்ல கேஸ் எடுக்காம விளாத்திக்குளம் அனைத்து மாநில காவல் நிலையத்துக்கு போக சொல்றாங்க. சரி, ஓகே, போயிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாங்க, பொண்ணு போட்டோ வாங்கி பார்த்துட்டு இந்த பொண்ணை எங்க ஓடி போயிருப்பான், இது யார் கூட ஓடி போயிருப்பான். நினைக்கிற அந்த இன்ஸ்பெக்டருடைய மகளாக இருந்தால் இந்த விஷயத்த சொல்லிருப்பாங்களே, என் பொண்ணை கூட ஓடி போயிருப்பா, அதனால நீங்க நைட்டு தேட மாட்டேன், நாளைக்கு தான் வருவா, நாளைக்கு வருவான்னு சொல்லுவாங்களா?
இது தொடர்ச்சியாக நடக்குதுங்க. அண்ணா நகர்ல வந்து நீங்க வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு குழந்தை உள்ளாக்கப்பட்டது. அதை இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பெற்றோர்களை போட்டு அடிச்சாங்க. காவல்துறையினர் அந்த பெற்றோரை போட்டு அடிச்சாங்க. எப்படி கேஸ் கொடுப்போம்னு சொல்லி அடிச்சாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்களை காவல்துறை தொடர்ச்சியாக கோட்டை விட்டு இருக்காங்க. நான் பர்சனலா பார்த்துருக்கேன். போக்சோ கேசஸ்ல நீங்க போகும்பொழுது ஒரு போக்சோ கேசஸ்ல ஒரு குழந்தைய நம்ம காவல் எழுதி கூட்டிட்டு போகக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பயமுறுத்துற சூழ்நிலை மாதிரி அந்த குழந்தைக்கு. காவல்துறையினர் அந்த பொண்ணுடைய வீட்டிற்கோ இல்ல அந்த எங்க தங்கியிருக்கோ அந்த இடத்திற்கோ வந்து உனக்கு என்னமா ஆச்சுன்னு ரொம்ப சிவில் யூனிஃபார்ம்ல வந்து அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப மோசமா ஹேண்டில் பண்றாங்கன்னு பார்க்க முடிகிறது. இந்த கேஸ்ல அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த நேரத்துல வேகமாக முடுக்கி விட்டு நீங்க உடைய பொண்ணு இல்லைங்க, இதே பாருங்களேன், பொருளாதாரத்தில் பின்தங்கி குடும்பமாக இல்லாமல் ரொம்ப பணக்கார குடும்பம், இல்ல ஒரு அமைச்சருடைய பொண்ணு காண போயிடுச்சு, ஒரு அதிகாரியோட பொண்ணு காண போயிடுச்சு, காவல்துறையோட வெத்தனை கட்டுவாங்களா? சார் உங்க பொண்ணு யாரோட ஓடி போயிருக்கும் சார் சொல்லி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. உடனடியாக 2 படை அமைக்கப்பட்டது, 3 படை அமைக்கப்பட்டது. டிவிலாம் பிளாஷ் ஆயிருக்கும். அந்த அடுத்த நிமிஷம் பிளாஷ் ஆயிருக்கும். நாங்க தேடிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு எங்க இருக்குன்னு பாருங்க, நாங்க எங்க இருக்கலாம், இந்த ரூட் எங்க போச்சுன்னு பாருங்க. உடனடியாக முடுக்கி விட்டுருப்பாங்கல்ல. அப்ப அது ஏழை குழந்தை, நம்ம கிட்ட டாய்லெட் கூட கிடையாது, அது கழிவறை நோக்கி போகிற ஒரு குழந்தையாக இருக்கிறது. அந்த குழந்தை போயிடுச்சு காணாங்கன்னு சொல்லி ஒரு பெற்றோர் கதறும்போது நீங்க என்ன பண்றீங்க? இந்த பொண்ணு ஓடி போயிருக்குண்டா அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. எவ்வளவு கேவலமாக நடக்கிறது சார். இன்னொரு இன்சிடென்ட், நீங்க வந்து ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நாமக்கல்ல. அந்த பையன் ஒரு சிறுமியை இன்னொருத்தர் ஏத்திட்டு போறான், அவங்க அக்காவையும் ஏத்திட்டு போறான். ஒரு கும்பல் துரத்துது, அந்த பையனை கீழே தள்ளி விடுது. அந்த பொண்ணை தூக்கி கொண்டு போய் இது மேல்மருவத்தூர் பக்கம் நீங்க வந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. செங்கல்பட்டு போயிட்டு அந்த குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை தெரிந்த பிறகுதான் இந்த மாதிரி அது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதுக்கு தெரிய ஒரு விஷயம் தெரிகிறது. நீங்க இதற்கெல்லாம் உச்சபட்சமாக நீங்க திமுக நிர்வாகி ஒருவர் நீங்க என்ன 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். இந்த குழந்தை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன பிறகு ஏதோ அந்த பிரச்சனைக்கு அந்த குழந்தைக்கு பிரச்சனை தெரிந்த பிறகு அதற்கு பிறகு ரொம்ப கிண்ண பிறகு அந்த அம்மாவிற்கும் இவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு, திருமணத்தை மீது தொடர்பு இருக்கிறது. அது இந்த குழந்தையா அவன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கிறது தெரியுது. திமுக நிர்வாகி கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் இதெல்லாம் கழிச்சுதான் வருது. அந்த இடத்துல என்ன நடக்குது? ஒரு அரசியல் அழுத்தம், ஒரு அரசியல் பிரஷர். உடனடியாக இந்த வழக்கு எடுக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் போராட வேண்டியதாக இருக்கு. பாருங்களேன், பாதிக்கப்பட்ட தரப்பு ஏற்கனவே கடுமையான பாதிப்பு, குழந்தையோட இழப்பு, குழந்தைக்கு பாலியல் வன்புணர்வு இதெல்லாம் நடந்த பிறகும் நான் கேஸ் எடுங்கப்பா, இந்த வழக்கை எடுங்கப்பான்னு சொல்லுவதற்கு அவ்வளவு பாடுபட வேண்டியதாக இருக்கின்றது. இதுதான் சிக்கல் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு அரசாங்க தரப்புல இருந்து வர்ற யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் வாங்க உங்களோட கம்ப்ளைண்ட் நாங்க உடனே எடுக்கிறோம், நாங்க பார்க்கிறோம். இதை இன்சிஸ்ட் பண்ண வேண்டியவங்க யாருங்க? அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அதற்கு உறுப்பில் இருக்க டிஎஸ்பி, எஸ்பி, நீங்க அதற்கெல்லாம் மேல இருக்கிற டிஜிபி, ஐஜி, இவங்கெல்லாம் ஐஜி, டிஜிபி, கடைசியாக உள்துறையை கண்காணிக்கும் முதலமைச்சர் அவர்கள். அவர் சொல்லிருக்கணுமா இல்லையா? எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் நிராகரிக்காதீங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப நீங்க வந்து உடனடியாக பொறுப்பு டிஜிபி வர்றாரு. இல்லங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் குற்றம் குறைஞ்சிருச்சுங்க. எங்க குறைஞ்சது? நம்பர்ஸ் வச்சு பேசிட்டே இருப்பீங்களா? நீங்க கம்ப்ளைண்டே எடுக்கிறது இல்லையே. ஒரு பொண்ணு காணோம்னு சொல்லிட்டு போனா கம்ப்ளைண்ட் எடுக்காது. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்? அது எப்படி உங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரவே வராது. நீங்க பல வழக்குல வேற பண்றீங்க. திருட்டு வழக்கு அதெல்லாம் எடுக்காதப்பா, போலீஸ் டிஎம்பி வண்டி தேடுறா போட. கஞ்சா வழக்கா எடுக்க மாட்டோம், கொலை வழக்கா எடுக்க மாட்டோம், கொள்ளை வழக்கா எடுக்க மாட்டோம். ரொம்ப மீடியா சென்சிட்டிவ் ஆயிடுச்சு, வேற வழியே நாங்க எடுக்கிறோம், எஃப்ஐஆர் போடுறோம். அடுத்தடுத்தாக எல்லா அரசியல் கட்சிகளும் பேசுறாங்க, நம்மளை வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அதற்காக மட்டுமே எடுப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வையோடு இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது எப்படி சரியாகும்? நீங்க வழக்குகளை, எல்லா வழக்குகளையும் நாங்க தான் தமிழ்நாடு தான் பதியுது, அதனாலதான் அதிகமான வழக்குகள் காட்டப்படுது. இல்லை, எல்லா வழக்குமே நீங்கள் பதிவது இல்லை. நீங்க போய் யாராவது குற்றம், நீங்க வந்து சார் என் வீட்டுல ஒரு பொண்ணை காணும், என் வீட்டுல ஒரு வண்டியை காணும், என் வீட்டுல நகையை காணும் சொல்லி சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க, நாளைக்கு காலைல வரைக்கும் பார்க்கலாம், 2 நாள் கழிச்சு பார்க்கலாம், இப்படிதானே சொல்லி சொல்றீங்க. உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு நீங்க ஏதாவது செய்றீங்களா? அதுவும் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழைகளாக இருந்தால், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தால் அந்த பாரபட்சமான பாரு, அவங்க உள்ள போறதே ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்குள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் பாக்குறது, எஸ்ஐ பாக்குறதுக்கே அவங்க பயப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி பார்த்தா அவங்களை ஏளனப்படுத்துறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, அவங்க மேல பொய் புகார் கொடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக சாதி ரீதியான படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு பார்ப்போம், நாங்குநேரியில பார்த்தோம், தொடர்ச்சியாக திரும்ப அதே அந்த நாங்குநேரியில் அந்த சின்னதுரையை தாக்கின அதே மாணவர் அந்த கும்பலே இன்னைக்கு ஒரு வட இந்தியாவை ஒருத்தர் அடிச்சு கொள்ளுதுன்னு சொல்லி பார்த்தா, இன்னொரு மாற்றுத்திறனாளி அடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா, என்னதான் பண்றாங்க போலீஸ்? எனக்கு புரியவே இல்லை. நீங்க அந்த குற்றச்சம்பவத்தில் நீங்க வந்து ஈடுபட்ட ஒரு நபரை நம்ம பாருங்க ரொம்ப ஈஸியா வெளியே விட்டுறோம். அவங்க என்ன சொல்றாங்க, 90 days ஆயிடுச்சுங்க, கோர்ட் நாங்க விட்டுருவாங்க. நீங்க ஏங்க சார்ஜ் ஷீட் போடல? ஒரு குற்றம் நடந்திருக்குங்க, அது மீடியா சென்சிட்டிவான விஷயம். நாங்குநேரில் அந்த சின்னதுரை பாதிக்கப்பட்டது மீடியா சென்சிட்டிவான விஷயம். ஆனா அது என்ன பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்? இந்த விளாத்திக்குள்ள சம்பவத்துல பாருங்க, இவர் ஏற்கனவே ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற கைதி. போலீஸ் ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்டு வந்தவன், அவன் வர்றான், அவன் போயிட்டு வர்றான், ரொம்ப ஜாலியா போயிட்டு வர்றான்.
அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த நகை இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க போன இந்த குழந்தை நகை இல்ல, அதனால வாளில் பண்கூட போது தூக்கி எறிஞ்சிட்டு போனேன்னு சொல்லி சொல்றான். எவ்வளவு அசால்ட்டா, எவ்வளவு ஈஸியா 30 வருஷம் ஒரு ஆயுள் தண்டனை கைதிய அவன் வெளியே சுத்திட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. காவல்துறை எப்படி சரி, நான் மறுபடியும் சொல்றேன், கோர்ட்ல அந்த பிரச்சனை இருக்கு, நிச்சயமா ஜுடிஷியரியில பெரிய பிரச்சனை இருக்கு. காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவர் என்ன கண்காணிக்கிறாங்க, அவர் என்ன பண்றாரோ, அவரோட மூவ்மெண்ட் என்ன, இதுவே பார்க்க மாட்டாங்களா? அது தேர்தல் நேரம், தேர்தல் நேரத்தில் ஒரு ஹிஸ்டரி சீட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் போட்டு நம்ம வந்து நிறைய கண்காணிக்கிற வேலைகளும் நடக்கும். அதெல்லாம் நடக்குதா நடக்கலையா? உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்க வேண்டிய டிஜிபின்னு ஒருத்தர் இன்னைக்கு இருக்காருன்னா இல்ல, பொறுப்பு டிஜிபியா ஒருத்தர் போட்டிருக்காங்க. எதுக்காக? வேற ஒரு டிஜிபியை போட்டா நம்மளோட ஊழல்லாம் கிண்டுவாங்க, நம்ம ஊழல் வழக்கில் கிண்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொறுப்பு டிஜிபியை போட்டு இந்த தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இவங்க குற்றங்கள் நடக்காம காவல்துறை குற்றவாளிகளை கண்காணிக்கவில்லை, இது பிரதான குற்றச்சாட்டு. ஆனால் முதன்மையான குற்றச்சாட்டு காவல்துறை தங்களுடைய பணிகளை சரிவர செய்கிறார்களா அப்படின்னு ஆய்வு செய்யக்கூடிய முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. இதுதான் முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்றது உங்களுடைய முதற்கட்ட பார்வையிலிருந்து நான் எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜாராம் சார், முன்வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலும் ஜெகதீஸ்வரன் பயன்படுத்திய வார்த்தைகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. காவல்துறை ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படி ஒரு புகார் கொடுக்க வரவங்களை அணுகுறாங்க, அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பல நாளிதழ்களில் வெளியாயிருக்கு. அதை ஊடக நெறிமுறை கருதி நான் இங்கே சொல்ல விரும்பலை. அப்படி ஒரு கேட்க கூட முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தி உன் பொண்ணு அப்படி இருப்பா, இப்படி போயிருப்பா, வா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கும் கிடைக்கலன்னா இதே ஸ்டேஷனுக்கு வா, அப்போ நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. எந்த அடிப்படையில்? அப்போ ஏதோ ஒரு தைரியத்தில் தானே ஒரு காவல்துறை செயல்படணும். நம்ம இன்னைக்கு பணி செய்யலை அப்படின்னா எஸ்பியை கேட்பாங்க, டிஎஸ்பி கேட்பார், நம்மளை டிஎஸ்பி கேட்கலன்னா ஜோனலில் இருக்கக்கூடிய ஐஜி கேட்பார், ஐஜி சரியாக பணி செய்யலாம் டிஐஜி கேட்பார். அப்படின்றது ஒரு பயம் இருந்துச்சுன்னா சரிவர அந்த பணிகள்லாம் நடக்கும் இல்லையா? என்ன உண்மையிலேயே நடக்குது இந்த காவல்துறையில்? ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற அதிகாரியும் கூட நீங்கள். காவல்துறை வந்து ஆரம்பிக்கப்பட்டதோட நோக்கமே வந்து குற்றங்கள் நடவாமல் கண்காணிப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும். இதுக்காக தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. அந்த நோக்கமே இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து குளத்தூர் காவல் நிலையத்துக்கு போகிறாங்க அந்த பெண்ணோட பெற்றோர்கள். போனப்போ அங்கே இருக்கிற காவலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அதை விசாரிக்கணும். அவங்க உடனே என்னன்னு கேட்டுட்டு அந்த ஸ்பாட்டை போய் பார்க்கணும். அந்த குழந்தை எங்கே இருந்தது, எப்படி போச்சு, என்ன சமாச்சாரம், அந்த விசாரணையில் அவங்க இறங்கி இருக்கணும். அனைத்து மகளிர் காவல் நிலையம் வேற எங்கேயோ இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சி விடுவாங்க விளாத்திக்குளத்துக்கு. சொல்றாங்க கிடையாது, 18 வயசுக்கு கீழே அந்த பொண்ணு இருக்கிறாங்க, நாங்க விசாரிக்க முடியாதுன்னு குளச்சல் இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. மகளிர் காவல் நிலையம் போனீங்கன்னா தான் அவங்க விசாரிக்க முடியும். அதே தவறு. அதாவது மிஸ்ஸிங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, குழந்தை காணும் தானே சொல்றாங்க. குழந்தை வந்து காணலன்னா அதுக்காக ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? லோக்கல் போலீஸ் தான் விசாரிக்கணும். விசாரிச்சு அதுக்கப்புறம் பெண்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அங்க போகலாம். அது அப்புறம் மாத்திக்கலாம் வழக்க. ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு வராங்க, காவல் நிலையத்தை தேடி வராங்க, அவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ணணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, காணமா, யார் அந்த குழந்தையை கொண்டாங்க, அதோட அடையாளம் என்ன, யார் கூட அவங்க ஃப்ரெண்டு, எங்கே முதல்ல வாங்கணும், முதல்ல ஸ்பாட்டுக்கு போகிறாங்களே போதும், போய் அங்கே போய் விசாரிச்சாலே உங்களுக்கு விஷயங்கள் தெரிய வரும். அதை வந்து அவங்க தடுத்துருக்கலாம். அது அவங்க பண்ண தப்பு. அந்த காவல் நிலையத்தில் அவங்க அந்த சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க போல. அதுக்கப்புறமா அனைத்து மொழி காவல் நிலையத்துக்கு போகிற அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அவங்களாவது ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்கில் இருக்கிறவங்க இது மாதிரி காணோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயம், ஒரு குழந்தை காணோம்னா என்ன, நல்ல படிக்கக்கூடிய குழந்தை எப்படி போச்சு அப்படின்னு அவங்க உடனே விசாரணையில் இறங்கி அந்த சம்பவ இடத்த போய் பார்த்து யார் கூடலாம் பழகுறாங்க, எங்கே வந்தாங்க, எங்கே இருந்தாங்க, எங்கே போனாங்க, யார் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி விசாரணையில் இறங்கியிருந்தாங்கன்னா ஒருவேளை அந்த குழந்தையை காப்பாற்றிருக்க முடியும். அந்த விசாரணையில் அவங்க இறங்கல, அவங்களையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணால மட்டுமே அந்த பிரச்சனை தீரப்போறது. அதில் என்ன அப்படின்னா, காவல்துறையில் ஒரு புகார் அப்படின்னு வந்ததுன்னா, அதுவும் குறிப்பாக பெண்கள், அதுவும் குறிப்பாக குழந்தைகள், பெண் குழந்தைகள் காணோம் அப்படிங்கிறப்போ அதை வந்து ஒரு சீரியஸாக எடுக்காமல் விட்டது தப்பு. அதனால் அவங்களை சஸ்பெண்ட் பண்ணதை பற்றி இல்லை, அவங்க டிஸ்மிஸே பண்ணலாம், அது தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணையில் கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிருக்குது. இந்த 1 வாரம் கழிச்சு தான் அந்த அக்யூஸ்டை வந்து அவங்களால காவல்துறையால் பிடிக்க முடிஞ்சிருக்கு. இந்த அக்யூஸ்ட் யார்? இந்த மாவீரன் என்கிற தர்ம முனீஸ்வரன். இவன் வந்து ஆல்ரெடி இது மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டிருக்கான். 30 குற்றங்கள் அவன் பேரில் இருக்கு. அவன் வந்து 2020 இதே மாதிரி ஒரு தனியாக இருந்த ஒரு மூதாட்டியை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அவங்க போட்டிருந்த நகையை பிடுங்கிட்டு அவங்களை கொலையும் பண்ணிட்டு வந்துடுறான். அந்த வழக்கில் 2022 தான் காவல்துறை அவனை பிடிக்கிறாங்க. பிடிச்சி 2024 அவனுக்கு 30 ஆண்டுகள் தண்டனை கொடுக்குறாங்க. எதுக்கு? அந்த பாலியல் பலாத்காரம், கொலைக்கு. அதுக்கப்புறம் அந்த நகையை திருட்டு போனதுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அதில் உள்ளே இருந்துட்டு 1 வருஷம் கழிச்சு ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணி வெளியே வந்துடுறான்.
இப்போ ஒரு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவன் அந்த ஆயுள் தண்டனை வந்து ஹைகோர்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணணும், இது செஞ்சிருக்கான் செய்யலை அப்படின்னு சொல்லி. அவனை ஜாமீனில் எப்படி விட்டாங்க? அவனை ஜாமீனில் விடக்கூடாதுன்னு அரசு தரப்புல இருந்து ஒரு வக்கீல் ஆஜராயிருப்பார். பொதுவாக இந்த மாதிரி வழக்குகள்லாம் ஆஜராகிறது, அதாவது செஷன்ஸ் கோர்ட் ஹைகோர்ட்லாம் வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அவங்க வந்த உடனே, ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தான் அரசு வழக்கறிஞர் தான் நியமனம் பண்ணுவாங்க சார். அப்போ அந்த வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞர் தான், அவர் எந்த கட்சியை சேர்ந்தாலும் சரி, அரசுக்கு சாதகமா பேசணும், அரசு தான் கேஸ் போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு, இவனை வெளியே விடக்கூடாது, இவன் மேல இவ்வளவு வழக்குகள் இருக்கு, இவன் வந்து இத்தனை வருஷம் அவருக்கு ஆயுள் தண்டனை, சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க, 30 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்து சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்கனால இவனை விடக்கூடாது, விட்டா திருப்பி இது மாதிரி அஃபென்ஸ் பண்ணுவான், ஏற்கனவே இத்தனை அஃபென்ஸ் பண்ணியிருக்கிறான், அந்த வழக்குகள் எல்லாம் பெண்டிங் இருக்கு அப்படின்னு அப்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜாமீனில் விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ ஜாமீனில் விட்டதுனால அவன் வந்து நிறைய தினசரி அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையம் தூத்துக்குடியில் கையெழுத்து போடணும். அங்கே வந்து ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கி இருந்து டெய்லி கையெழுத்து போடுறான். அங்கே அவன் தங்கி இருக்கிற வீட்டில் இருந்துட்டு இந்த கையெழுத்து போட்டுட்டு வர்றது மட்டும் இல்லை, ஒரு பைக்கை திருடுறான். அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பைக்கை திருடுறான். திருடி அந்த பைக்கில் வந்து தான் இந்த அஃபென்ஸை பண்ணுறான். அந்த குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கானே, இது வந்து அந்த இதில் தெரியுது, அந்த சிசிடிவியில் தெரியுது, அவன் பைக்கில் வர்றது தெரியுது. அந்த பைக் நம்பரை வச்சு அதுக்கப்புறம் அந்த நம்பர் உள்ள ஓனர் அட்ரஸ் எடுத்து போய் பார்த்தா அங்கே தெஃப்ட் ஆயிருக்குன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இது பார்த்து இவனோட ஃபேஸ் அப்படின்னு பார்த்த கடைசியில் பார்க்க இவன் தான் தெரிய வருது. அப்புறம் இவன் வந்து கையெழுத்து போடவர்களே இவனை பிடிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் இந்த சம்பவம் பண்ணையில் அந்த குழந்தை வந்து கையால் அவனை பராண்டி இருக்குது. அப்போ அவனோட தோல் சதையெல்லாம் இப்போ அதை வச்சு அதையும் வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்து இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ எது பண்ணியும் என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தையோட உயிர் போச்சு. ஒரு பழைய குற்றவாளி, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன், அவன் எப்படி வெளியே வந்தான், எப்படி அவனை வெளியே விட்டாங்க, வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஏன் அவனை வந்து கண்காணிக்காம விட்டாங்க, இதெல்லாம் வந்து காவல்துறை விசாரித்து நடவடிக்கை எடுத்தாதான் இது மாதிரி குற்றங்கள், இது மாதிரி தவறு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலே ஒரு பயம் இருக்கும். ராஜாராம் சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. இப்போ நீங்களும் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, நீங்கள் பணியில் இருக்கும்போது உங்களை விட மேல் அதிகாரி நம்மளை ஒரு கேள்வி கேட்டுருவார் ஒரு வழக்கில் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும்ல ஒவ்வொரு வழக்கை நீங்கள் விசாரிக்கும் போதுமே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு அது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் போய் அந்த ஒரு பொண்ணை அரை உசுரா நினச்சி காப்பாற்றி கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்த்துருப்பாங்கல்ல, அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பா இல்லையா? அப்போது ஒரு காவல்துறையுடைய ஒரு பயமற்ற தன்மைக்கு அந்த ஆட்சியாளர்கள் தானே பொறுப்பில் வருவாங்க. நீங்கள் உங்களுடைய பார்வையில் உண்மையிலே எப்படி? அதாவது ஆட்சியாளர்கள் நீங்கள் சொல்றது வந்து இன்டைரக்டா, ஆனால் காவல்துறையில் சம்பளம் வாங்குறாங்க இவங்க. அந்த இன்ஸ்பெக்டரும் சரி, சப் இன்ஸ்பெக்டரும் சரி, 1ஆம் தேதி ஆனால் அவங்களுக்கு 30ஆம் தேதி சம்பளம் வந்துடுது. அப்போ அந்த வாங்குற சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்யணுமா இல்லையா? அந்த அந்த மனசாட்சி கூட அவங்களுக்கு இல்லையா? அப்போ எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க இவங்க? இது மாதிரி தவறு செய்யறவங்க அப்படின்னா அந்த அதிகாரி, மேலதிகாரி வந்து கண்காணிக்கணும். இப்போ வந்து இவங்க சரியான முறையில் நடக்கல அப்படின்னு எப்படி ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட்ல அவங்களுக்கு நிச்சயமா புகார் வரும். எந்த புகார் கொடுத்தாலும் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க, தட்டி கழிக்கிறாங்க, வேற இடத்துக்கு மாத்தி விடுறாங்க, போய் ஸ்பாட்ல போய் விசாரிக்க மாட்டாங்க. எந்த புகாரா இருந்தாலும் முதலடியா, நான் காவல்துறையில் 35 ஆண்டுகள் பணி புரிஞ்சேன், சென்னையில் தான் பணி புரிஞ்சேன். அதாவது ஒரு புகார் அப்படின்னு வந்ததுன்னா அந்த இடத்துக்கு முதல்ல ஸ்பாட்டுக்கு போகணும். ஸ்பாட்டுக்கு போய் நீங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாலே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். அதை செய்யாம விட்டதுதான் இதுல காரணம். அந்த காரணத்தை அவங்க மெத்தனமா இருந்தனால சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கூட கீழே இருக்க காவலர்களுக்கு மேல இருக்க அதிகாரிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னு கண்காணிக்கணும். அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதோ, சார்ஜ் கொடுக்கறதோ, சஸ்பெண்ட் பண்றதோ, இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாதான் நிச்சயம் முடியும். அதே மாதிரி நீதிமன்றத்துல இந்த வழக்கு என்னாச்சு, சரி, இந்த வழக்கு ஏற்கனவே இந்த மூதாட்டி வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குல எப்படி வெளியே வந்தான், வெளியே வந்த பிறகு எங்க இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்காணிச்சிருக்கணும். அதை கண்காணிக்கணும். அதையும் தவற விட்டுட்டாங்க. ஸோ காவல்துறையுடைய மெத்தன போக்கு, காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய இடத்துல கூடிய ஆட்சியாளருடைய இது எல்லாம் சேர்ந்துதான் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதுக்கான ஒரு பிரதான காரணமா நம்ம எடுத்துக்கலாம். அதோட விளைவு வந்து ஒரு உயிர் போச்சு. ஒரு உயிர் மட்டும் இல்ல, எண்ணற்ற உயிர்கள், அதுல ஒரு உயிர் ரொம்ப முக்கியமா மாறி இருக்கு. அதே காவல்துறை ஒரு வாரம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க. ஏன் இந்த மாதிரி, அதாவது தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது சொல்லுவாங்க கிராமத்துல, அந்த மாதிரி ஏன் அந்த சூழ்நிலைக்கு போகணும்? நீங்க சரியான முறையில் பணி புரிஞ்சிருந்தா இந்த பிரச்சனையை தடுத்திருக்கலாம். திரு ராமநாதன் சார், இப்ப ஒட்டுமொத்தமா ரெண்டு விருந்தினர்கள்ட்ட கருத்து வாங்கும்போது, ஒரு பக்கம் காவல்துறை சரிவர தன்னுடைய கடமையை செய்ய தவறியது, மற்றொரு பக்கம் அந்த காவல்துறையை கண்காணிக்க வேண்டிய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவங்க கடமையை செய்ய தவறியது. ஆனால் 2 பேருமே சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு, நீதித்துறை ஏன் ஒரு குற்றவாளிக்கு
அவன் ஏற்கனவே பல குற்றங்களை செய்த ஒருத்தவர், அவருக்கு ஏன் ஜாமீனை கொடுத்து வெளியில அனுப்புறதுனால தான் இந்த பிரச்சனையே வருது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மைத்தன்மை என்ன? நீதித்துறைக்கு என்ன அதிகாரங்கள் இருக்கிறது இந்த மாதிரி விவகாரங்கள்? இல்லை சார், அப்படி இல்லை. அதாவது நீதித்துறையை பொறுத்தளவில் இப்போ கீழமை நீதிமன்றத்தில் இது செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த மாதிரி மர்டர் ஃபார் கெயின், இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல், அந்த ரேப்பு, அதற்கு கன்விஷன் கொடுத்துட்டாங்கன்னா இம்மிடியேட்டாக 3 ஆண்டுகளுக்கு மேலே யாருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அவர் இம்மிடியேட்டாக சிறைக்கு தான் கொண்டு போவாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கீழமை நீதிமன்றத்தில் கிடைக்காது. மேல் நீதிமன்றத்தில் போகும்போது, அதாவது இதில் நீதிபதிகள் பற்றாக்குறையினால இது வந்து 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வரும். நீதிபதிகள் பற்றாக்குறை ஏகமாக அரசாங்கத்திற்கு எதிரான அந்த ரிட் மனுக்கள் இருக்கு பாருங்க, அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 நீதிபதிகளுக்கு மேலே விசாரணை நடத்துவாங்க. அன்றாட நடக்கக்கூடிய பெயில், அன்றாட நடக்கக்கூடிய கிரிமினல் அப்பீல், கிரிமினல் ரிவிஷன் கேஸு, இப்படி செகண்ட் அப்பீல், ஃபர்ஸ்ட் அப்பீல், இதெல்லாம் நடக்கும்போது இந்த விசாரணை என்னன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அது வந்து விசாரணைக்கு வருவதற்கே, ஹைகோர்ட்டில் வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆயிரும் விசாரணைக்கு வருவதற்கே. இந்த அப்பீல் விசாரணைக்கு வருவதற்கே 5 வருஷம் 6 வருஷம் ஆகும்போது, அப்போ நீண்ட காலம் ஒருவரை வந்து சிறையில் வைத்திருப்பதா அப்படின்னு ஒரு நீதிபதிகளுக்கு தோன்றதுனால 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ அந்தந்த நீதிபதிகளை பொறுத்து அவங்க வந்து அந்த கீழமை நீதிமன்றத்தினுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் நிறுத்தி வைக்கிறாங்க. அதுதான் காரணமே தவிர ஒரு பாலிசி டிசிஷனாக, ஒரு கொள்கை முடிவாக, ஒரு ஆயுள் தண்டனை, இப்போ இதுவே மரண தண்டனை கிடைச்சிருதுன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு, அவரை வந்து ஹைகோர்ட் வந்து விடுதலை, அதாவது பெயில் கொடுத்து சஸ்பென்ஷன் கொடுத்து வெளியில விடுறதில்ல. ஆயுள் தண்டனைக்கு அதற்கு குறைவான தண்டனைகளுக்கு தான் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கீழமை நீதிமன்றத்தினுடைய தண்டனையை நிறுத்தி வைக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாமே அதிகாரம் இருக்கு. அதாவது இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வானளாவிய அதிகாரம் ஒரு சபாநாயகர் சொன்னாரு. ஆனா அது வானளாவிய அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் இருக்கு. விசாரணையே ஏதாவது ரோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தாலும் கூட அதை வந்து பதிவு செய்து கொண்டு அதை ஒரு பட்டினி சாவு நடக்கிறதுன்னு வச்சுங்க, ஒரு ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ ஏன் நடக்கிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை கேட்பதற்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. அதனால ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஒருத்தர் உள்ளேவே இருந்துருவாரு, விசாரணை பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்து வெளியில அனுப்புறாங்க. அதுதான் காரணமே தவிர, அதாவது நீதிபதிகள் பற்றாக்குறை நிறைய இருக்கு. நீங்க ஒரு நீதிமன்றத்தில் ஏதாவது வந்தீங்கன்னா 1வது கோர்ட்ல இருந்து சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல இருந்து நீங்க கடைசி நீதிமன்றம் வரையும் வந்தீங்கன்னா வழக்குல முதல்ல ஏகப்பட்ட பேர் காலையில் 10:30 மணிக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. என் கேஸை வந்து நாளைக்கு கொண்டு வாங்க, நாளை கழிச்சு கொண்டு வாங்க, நாளைக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் பற்றாக்குறை நிறைய இருக்கு. அதனால செய்யறாங்களே தவிர ஒரு பாலிசி டிசிஷனாக என்ன எடுக்கலாம்னா உயர் நீதிமன்றம் இது வந்து நம்ம சஜஷன் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு ஆயுள் தண்டனை கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னா அதை வந்து உள்ள வச்சு கேஸை முடிச்சிடலாம். ஒண்ணு குற்றம் நிரூபிக்கப்பட்டா அவர் உள்ளவே இருப்பார், சிறையிலேயே இருப்பார். இல்ல சிறை அவர் வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை, கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தப்பு அப்படின்னு உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு நினைச்சா அவங்கள விடுதலை பண்ணிடலாம். குறைந்தபட்சம் ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ள இதை முடிவு பண்ண அளவுக்கு வந்ததுன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்குள்ள முடிவு பண்ணிட்டாங்க. நீதித்துறையுடைய பழு நீங்க சொல்றீங்க சரி, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் திரு ராஜாராமன் சொன்னார் இல்லையா, அவங்களாவது அட்லீஸ்ட் அப்பீல் பண்ணிருக்கோம்ல, கொடுக்காதீங்க, ஆல்ரெடி கொடூரமான கொலை குற்றங்களை செஞ்ச ஒரு நபர் அப்படின்னு அந்த ஒரு அப்பீல் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தவறி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதலையா? அது தெரியல. ஆனா ஐயா சொன்னதுல ஒரு சின்ன மாறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, ஆட்சி மாற்றம் வரும்போது அந்தந்த கட்சிகளுடைய வக்கீல்கள் அரசு வழக்கறிஞராக ஆகிறாங்க. அதுல பெரிய தவறு இருக்கிறதா தெரியல எனக்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தலில் நின்றவர்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்பு இழந்து, பேரே சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் சேர்மாதேவி தொகுதியில் 1971 அங்கே நெல்லை மாவட்டத்தில் வக்கீலாக இருந்து சேர்மாதேவி தொகுதியில் தேர்தலில் நின்னார். அந்த ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். அவர் எலெக்ஷன்ல தோத்ததற்கு பின்னாலே இங்க வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக சென்னை உயர் நீதிமன்றத்தில், அன்னைக்கு வந்து ஒரே நீதிமன்றம் தான், மதுரை பெஞ்ச் கிடையாது. கிடையாது. அன்னைக்கு வந்து
பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக வந்து அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக நியமிக்கப்பட்டு அதற்கு பின்னாலே உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாகி அதற்கு பின்னால சுப்ரீம் கோர்ட்ல வந்து பே கமிஷன்லாம் அவர் வந்து சேர்மனா இருந்தார். அதனால ஒரு கட்சியில உறுப்பினர்களாக, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் காலத்தில் இன்னும் நிறைய பேரை சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற நீதிபதிகள் எல்லாம் சொன்னா ஒரு எம்பராஸ்மெண்ட் வரும். அதாவது அவங்க மேல ஒரு பார்வை வந்து ஏதோ கட்சியில இருந்ததுனாலேயே அவர்கள் தப்பு அப்படிங்கிற மாதிரி இல்லை. அப்படி இல்லை, சரியா தான் படிச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்போ ஒரு பொதுவா ஒரு அந்த வக்கீல்கள் வந்து அது அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்தாலும் சரி தெரிவிக்காவிட்டாலும் சரி, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இருக்கிறது நீதிபதிகளின் முன்னால. அப்போ அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு தான் அவர்கள் வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம நம்பணும், நினைக்கணும். நீதிபதிகள் சட்டத்துக்கு உட்பட்டு ஜாமீன் வழங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு தொடர் குற்றவாளி வெளியில வரும்போது கண்காணிச்சு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை காவல்துறை தான் கவனிச்சுக்கணும். ஏனென்றால் நீதிமன்றத்தை பொறுத்த அளவுல என்ன செய்வாங்கன்னா, அதாவது பெயில் விடும்போது கீழமை நீதிமன்றத்தில் ட்ரையல் கோர்ட்டில் நடந்த போது நீ வந்து கண்டிஷன்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதற்கு மேல வந்து நீதிமன்றத்திற்கு வந்து மக்களோட நெருங்கி பழகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அதனால அவர்கள் கண்டிஷன்ல கையெழுத்து போடுவார். இந்த குற்றவாளியை பொறுத்த அளவுல என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து தொடர் குற்றவாளியாக இருக்கிறார். அவர் நகை எடுக்கல, அந்த சதை பரிசோதனை எல்லாம். இப்ப என்னன்னா, அந்த எஸ்பி வந்து ஒரு பப்ளிக் ஒரு பேட்டி கொடுக்கிறார். பேட்டி கொடுக்கும்போது அவர்களே ஒரு அந்த இதை கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு பிரஸ் ரிலீஸ் மாதிரி கசிய விடுறாங்க. அந்த சிசிடிவி கேமராவினுடைய பதிவை விடும்போது ஒன்று அதெல்லாம் விட்டுருக்க வேண்டாம், அதெல்லாம் நீதிமன்றத்தில் கொண்டு போய் பென்ட்ரைவ் அந்த வந்து சிசிடிவி கேமராவை கைப்பற்றி வழக்கினுடைய தன்மை ரொம்ப சீரியஸான மேட்டர் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அது காவல்துறை வெளியில சொல்றாங்க. இல்ல, வெளியில சொல்லும்போது, வெளியில பிரஸ் மீட் கொடுக்கும்போது இந்த மாதிரி சிசிடிவி கேமராவை கொடுக்கும்போது அவங்க பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, இது சம்பவம் இரவுல நடந்திருக்கு, அவர் வந்து பகல்ல போன சிசிடிவி கேமராவை காட்டுறீங்களே அப்படின்னு சொன்னா அதற்கு சரியா பதில் சொல்லாம அந்த தூத்துக்குடியினுடைய எஸ்பி என்ன சொல்றாருன்னா, இது வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லும் போது, இதையெல்லாம் பிரஸ்ல காமிக்கவே வேண்டாம், நீங்க கசிய விட வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் சார்ஜ் ஷீட் போடும் போது மொத்தமா அள்ளி கொண்டு போய் நீதிமன்றத்தில் போடலாம், நீதிமன்றத்தை கன்வின்ஸ் பண்ணுங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. அதனால இப்படி இது பண்ணும்போது இவர் தான் உண்மை குற்றவாளியா அப்படின்னு 4 பத்திரிகையில கேட்கிறாங்க. நான் கேட்கல அந்த கேள்வியை. இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரசாங்கம் தான் இவ்வளவு குற்றங்களுக்கும் காரணம். நீங்க பாத்தீங்கன்னா அதே நெல்லை மாவட்டத்தில் பார்த்தா காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் கொலை செய்யப்படுகிறார், ஜெயக்குமார் அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். இன்று வரை நிலுவையில் மாத்திரம் கண்டே பிடிக்கல, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல. அதே மாதிரி ஆணவ படுகொலை அப்படின்னு சொன்னா கவின் படுகொலை நடந்தது அப்படின்னு சொன்னா அதுல சார்ஜ் ஷீட் போட்ட மாதிரி தெரியல. இப்படி ஒவ்வொரு புதுக்கோட்டையில பார்த்தா ஜவஹர் அரசினுடைய அலட்சியமும் மெத்தன போக்கும் தான் தமிழ்நாட்டிற்குரிய சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டதற்கான முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ராவணன் சொல்றேன். சரி, நம்ம சரவண பெருமாள் சார், உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி அதுல இருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். 2018 தருமபுரியில இதே போன்ற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அந்த விவகாரத்தில் அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பெரிய அறிக்கை அப்படின்றத பொதுவெளியில் வெளியிடுறாரு. தமிழ்நாட்டு மக்களிடம் நான் சில கேள்விகளை முன்வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இறுதியில் ஒரு வார்த்தையை முன் வச்சிருக்கார். பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சியிலும் அதே போன்ற ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி சில தினங்களுக்கு முன்பு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார். உண்மையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிறகு அவர் உயிரிழந்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. காரணம், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பிறகுதான் காவல்துறை கண்டே பிடிக்கிறாங்க. காவல்துறையுடைய அலட்சியமும் மெத்தன போக்கும் இருக்கிறது அப்படின்றது இந்த விவகாரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. உண்மையிலேயே திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன இந்த விவகாரங்கள்ல இருந்து உங்களுடைய விரிவான? அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர், குழுமத்தினர், டெக்னீஷியன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த சம்பவம் இதனோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா
தொடர்ச்சியாக ஒரு நபர் வந்து குற்றங்களை செய்து கொண்டே வருகிறார். 30 குற்றங்களுக்கு மேலே இருக்குது. அது 30 குற்றங்களுக்கு மேலே இருக்கிறது. இதே பேட்டர்ன் தான் வந்து அந்த குறிஞ்சி நகர் கோயம்புத்தூரில் வந்து சிவில் ஏரோட்ரம் பக்கத்தில் வந்து காருக்குள்ளே இருந்த பெண்ணை வந்து வெளியில் வளைச்சு பாலியல் வன்கொடுமை. ரெண்டுத்துலேயும் வந்து சிமிலர் பேட்டர்ன் இருக்குது. பேட்டர்னில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைக்கை திருடிட்டு போய் அந்த 2 பேர் வந்து அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் காட்டு பகுதியில் வச்சு இது பண்ணிடுறாங்க. அந்த பெண் வந்து அந்த குளிரான சீசனில் வந்து அந்த பெண் என்ன பண்ணுறான்னா ஒவ்வொரு வீடாக அப்படி நடந்து போய் கதவை தட்டி இது போகும்னா வெளியில் தெரிய வருது. போலீஸ் அன்றைக்கி நைட்டு வந்து போனதாக சொல்கிறாங்க. போய் தேடிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா புதராக இருக்குது, தேட முடியல. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு அறிக்கை கொடுக்குறாங்க மறுநாள் 2 நாள் கழிச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு செவுரு இருந்தது, அந்த செவுரை அடையிறதுக்கு எங்களால் முடியல, அதுக்கு பின்னாடி இந்த குற்றம் நடந்திருக்கு அப்படின்றது தான் அவங்களோட கருத்து. பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்க வந்து காவல்துறை வந்து கண்காணிக்கும் போது என்னென்னா இரவு ரவுண்ட்ஸு தொடர்ச்சியாக ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் யாராவது சந்தேகப்படி மூமெண்ட் இருந்தால் அவங்க என்ன பையில் என்ன கொண்டு போகிறாங்க, என்ன எதுக்காக இத்தனை 3 மணிக்கு 2 மணிக்கு நின்றுட்டுருக்கீங்க, இந்த பக்கம் ஏன் போகிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புவாங்க. ஸோ அது ஒரு அதாவது ஒரு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரவுண்ட்ஸ் இப்போ இந்த குறிஞ்சி நகர் அந்த சிவில் ஏரோட்ரம் பக்கம் போகிற அந்த இடமே சென்சிட்டிவான இடம் தான். ரவுண்ட்ஸ் வந்து போகல. ஆனால் நாங்கள் போயிட்டோம், முன்னாடியே 10 மணிக்கே போயிட்டோம். இது இன்சிடென்ட் நடந்தது வந்து 1 மணிக்கு மேலே ஏதோ ஒரு டைமிங்கை சொல்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பார் நடக்குது. எந்த பார்? அன்னோட்டிஃபைட் லைசன்ஸே இல்லாத ஒரு பார் நடத்துகிறாங்க. இப்போ இந்த அடையார் பக்கத்தில் ஐஐடி பக்கத்தில் ஐஐடிக்கும் கவர்னர் மாளிகைக்கும் நடுவில் வந்து ஒரு லைசன்ஸே இல்லாத பாரை வந்து இழுத்து மூடியிருக்காங்க. நம்ம ஜெயா தான் அதை ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கான இன்னைக்கு காலையில் நியூஸை பார்த்தா அதை மூடிட்டாங்க அப்படின்னு. இதற்கெல்லாம் என்ன காரணம்? தொடர்ச்சியாக அந்த போதை மது இதெல்லாம் ஈடுபட வைக்கிறது அரசாங்கம். இந்த 4-5 ஆண்டுகளில் வந்து தொடர்ச்சியாக போதை பெத்தமெட்டமைன். இப்போ நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பகுதியில் வந்து இப்போ இந்த தேர்தல் காலத்தில் ஒருத்தனை வந்து அடி கொலை உயிர் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த அடிப்பட்ட அந்த இதை வந்து இது பண்ணுறதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தேர்தலில் திமுக சார்பாக அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஏதோ ஒரு இடம் எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, இந்த பத்திரிகை செய்தியில் வந்திருக்கு. அந்த திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை செய்ததுனால போலீஸ் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. ஏன்னா ஓட்டுகள் வரும் இவங்கனால அப்படின்ற அடிப்படையில் 2 விஷயம் இருக்குது சார். ஒரு விஷயம் வந்து இப்போ இந்த பொதுவாகவே வெளிப்படையாகவே இந்த திமுக ஆட்சி வருதுன்னா அப்படின்னாலே ரவுடியிசம் அதிகமாகிடும். ரவுடியிசத்தை ஆதரிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், கவுன்சிலர்கள், வட்ட செயலாளர்கள் பெருகி விடுவார்கள். இந்த குறுநில மன்னர்கள், சிறுநில மன்னர்கள் ஆதரிக்கக்கூடிய ரவுடிகள் வந்து அவங்கெல்லாம் கட்சிக்காரங்களாகிடுவாங்க. அப்புறம் தமிழக முதல்வரே என்ன சொல்லுவார்னா சட்டசபையில் வந்து எங்கள் அனுதாபின்னு வர அவங்கள. சார் சரவண பெருமாள் சார், இதுதான் விஷயம். இப்போ கீழே நீங்க சொல்லக்கூடிய கவுன்சிலரோ இல்ல வட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நபரோ மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னால ஒரு ஆதாயம் இருக்கும், அவங்களுக்கும் தன்னால ஒரு ஆதாயம் கிடைக்குது அப்படின்ற ஒரு பாண்டிங் இருக்கும். ஆனா அரசு அதிகாரிகளுக்கு அப்படி என்ன பாண்டிங் இருக்கு? ஐஏஎஸ் படிச்சுட்டு ஐபிஎஸ் படிச்சுட்டு இங்க வந்தவங்க தான் பணியாளர்களா இருக்கிறாங்க. அவங்க கூட ஏன் தன்னுடைய கடமையை சரியா, தனக்கு கீழே பணி செய்யக்கூடியவங்க ஏன் தன்னுடைய பணியை சரியா செய்யறாங்கன்னு கண்காணிக்க தவறுறாங்க. அப்படி தவறும் போது தானே இது போன்ற குற்றங்கள், நீங்க சொன்னக்கூடிய அந்த கோவை விவகாரங்கள் கூட காவல்துறை உரிய நேரத்தில் அங்க போய் ரெஸ்கியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சிக்கல். அது மட்டும் இல்ல, தணிக்கை, அதாவது அந்த பாயிண்டையும் முடிச்சிடறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். தணிக்கை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, தொடர்ந்து தணிக்கை நடக்குது. நம்ம ஒரு பைக்கை காணான்னு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, திருடின பைக்கில் தான் அந்த குற்றவாளி உலாவி கொண்டு இருக்கிறான். அப்போ பைக்கை காணன்ற விஷயத்துக்கு தணிக்கை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பைக் பிடிக்கப்பட்டிருக்கும். கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட் தடுக்கப்பட்டிருக்கும். நெல்லையில் அவங்களும் அந்த 2 பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களுமே வந்து இதற்கு முன்னாடி திருநெல்வேலியில் 2-3 குற்றங்களில் தெஃப்ட், அடிதடி, ஏதோ வழக்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க.
இங்கே வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க அந்த கோயம்புத்தூரில். கோயம்புத்தூர் வந்து சிவகங்கை அந்த குற்றவாளி. அந்த ஆமா. ஸோ திருநெல்வேலியே சிவகங்கையிலேருந்து அந்த பசங்க அவங்க சொந்த 2 பேருமே சொந்தக்காரங்க. அதே பேட்டர்ன் 3 பேர் சார். 3 பேர் அன்னைக்கு ஒரே நாளில் 3 குற்றம் பண்ணியிருக்காங்க சார் பேசி முடிச்ச. அதுதான் அந்த கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட். இப்பயே இந்த பையன் இந்த குற்றவாளியும் வந்து பைக்கை திருடிட்டு சுற்றிருக்கான். இப்போ நீங்கள் பைக்கை திருடினவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது தணிக்கை செஞ்சுருந்தீங்கன்னா அது பிடிப்பட்டு தான் இவனை வந்து இந்த குற்றத்தை தவிர்த்திருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது டிஜிபி அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடியவர் வந்து, கண்காணிக்கக்கூடியவர் வந்து, ரிப்போர்ட்டை எடுக்கக்கூடியவர் வந்து டிஜிபி, தலைமை டிஜிபி. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் வந்து பொறுப்பு டிஜிபி. இருக்கக்கூடிய அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு இதில் அனுபவம் கிடையாது, சட்டம் ஒழுங்கில் அனுபவம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு துறையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபிக்கே இந்த அனுபவம் கிடையாது அப்படின்றதான் விஷயம். அந்த அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ஒரு புறம் இருக்க, நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தணிக்கை செய்கிறதில்ல. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டர்னில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த பனியனை போட்ட பசங்க தான் வந்து வெட்டியிருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அவர் இருக்கிற இடம் எனக்கு நல்லா தெரியும். இந்த பக்கம் கொளத்தூர் எண்ணிலையும் வந்து இந்த பக்கம் என்ட்ரியிலேருந்து வந்தால் கூட கொளத்தூர் அந்த பக்கம் ஒரு இடம் இருக்குது, அந்த கலர் மீன்கள் விற்கக்கூடிய. அங்கே ஒரு தணிக்கை பாடி மேம்பாலத்துக்கு கீழே அது வந்து அந்த இடத்துலையும் தணிக்கை செஞ்சுருந்தாங்கன்னா இப்போ இந்த ஆயுதங்களை பிடிப்பட்டிருக்கோம், அவங்க வந்து எதுக்கு போகிறாங்க ஆயுதங்களோட அப்படின்னு பிடிப்பிடிப்பாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் மூலக்கடையிலும் தணிக்கை இருக்குது. ஸோ தணிக்கை பண்ணியிருந்தாங்கன்னா பைக்குகளை வரக்கூடியவங்களும் அங்கே ஆயுதம் பிடிப்பட்டிருக்கோம், யார் என்னன்றது இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். இந்த கொலை குற்றங்களில் வந்து ஈடுபட்டவங்க நீங்கள் வந்து போலீஸ் எங்கேயுமே தணிக்கை சரியாக செய்கிறதில்ல. ஒரு சில இடங்களில் பிரச்சனை வந்ததுன்னா போலீஸே யோசிக்கிறாங்க, என்னென்னா நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ற ரீதியில். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று ரொம்ப சிம்பிளான விஷயத்தில் நிறைய சிக்னல் இப்போ கிராஸ் பண்ணுறாங்க. நீங்கள் போய் போலீஸ் ஏன் சார் அந்த சிக்னல் போட்டு கிராஸ் பண்ணி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மேலே திருப்புவாங்க சார், நாங்கள் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க, நம்ம எவ்வளோ தான் சொல்கிறது, அவங்களுக்கே சிக்னல் போட கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தெரியுது, எதிர்க்க வந்து வண்டி இடிக்கும். இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்துலேருந்து தான் இது அடிப்படையிலேருந்து தான் ஆரம்பிக்குது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கா, நாங்கள் எல்லாத்துக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து நாங்கள் ரவுடிகளை வந்து கைகளை வச்சுக்கிட்டு அவுத்து விட்டுட்டோம், அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் விட்டுட்டோம் அவங்களெல்லாம் அப்படின்னு தான் இப்போ தேர்தல் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு ஒரு இதுக்கு போட்டிருக்காங்க மனு, தேர்தலை தள்ளி வைக்கணும். காரணம் என்னன்னா, இன்னொரு பயப்படுறாங்க. ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஒரு சமூக ஆர்வலர், தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியாக ஃபோர்ஸஸ் இறக்கியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். என்ன விஷயம், எதற்காக, பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்ற ரீதியில், அதுதான் விஷயம். ஆகையினால இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு சில கட்சிகளை பேரை சொல்லியே சொல்கிறாங்க, இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து இந்த பெத்தமெண்டமெண்ட்டை அடிச்சிட்டாங்கன்னா அவங்களாம் என்ன செய்வாங்கன்னே தெரியல, தேர்தலில் கலவரம் அதிகமாகும் அப்படின்ற ரீதியில் இருக்குது அப்படின்ற இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது தமிழகம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. அவர் சொன்னார் இல்லையா முதலமைச்சர் கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது என்னது, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் பிணம் தின்ன. அவங்க வந்து திராவிடம் பிணந்தின்னு இப்போ சொல்லணும், திராவிட மாடல் பிணந்தின்னும், அதை பிணந்தின்னும் மாடல் ஆயிருச்சு அப்படின்றீங்க. அதாவது மோசம் இல்லை சார், அதாவது இன்னைக்கு வந்து எல்லாரும் வாயிலேருந்து வராம. தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் அப்பயே சொன்னார், 2021 தேர்தலில் திமுக வெற்றி பண்ணால் தமிழகம் சுடுகாடாக மாறும். இன்னைக்கு வந்து இது வந்து சுடுகாடாக மாறிடுச்சு. அங்கங்கே நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு அங்கங்கே பில்டிங்கை கட்டி கலராக பெயிண்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து மாயை உருவாக்குறாங்க. அப்படி நீங்கள் வந்து கிரிக்கெட் மேட்சை வந்து மெரினா பீச்சில் அங்கே இருக்க நடைபாதை கடைகள்லாம் எடுத்துட்டு 15-10 ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு வேர்ல்டு கப்பு 2020 மேட்சை காமிச்சிங்கன்னா இளைஞர்கள் என்ஜாய் பண்ணணும், வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அங்கேயும் வந்து ஒரு சில இன்சிடென்ட் நீங்கள் கட்டுக்குள்ள அடங்கால போலீஸே இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கரூர் சம்பவத்தை தான் நினைவூட்டுச்சு, அன்றைக்கி நான் அங்கே இருந்தேன். சரி, புரியுதுங்களா? அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த கூட்டத்தை பார்க்க போலீஸே இல்லை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் அவுட்வர்ட் இன்சிடென்ட் நடந்ததுன்னா, அதாவது இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் அதிகாரிகள் வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மெத்தனமாக
இப்போ இந்த கமிஷனராக இருக்கார், கோயம்புத்தூர் கமிஷனர், இந்த குறிஞ்சி நகரில் நடந்த இன்சிடென்ட்லேயே அவர் சொன்ன தகவல்கள்லாம் தவறான தகவல் வந்து இதில் கொடுக்குறாரு. பொது இது காவல்துறை ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறோம் அப்படின்றீங்க. பொறுப்பாக நடந்துக்கிறது மட்டும் இல்லை சார், நீங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கும்போது இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலன்னு சொன்னீங்கன்னா என்ன எங்களுக்கு புரியுது? நாங்களாம் வந்து படித்தவங்களாம் நாங்களாம் முட்டாள நீங்கள் சொல்கிற இதுக்கெல்லாம். சரி சார், ஒன்றும் சார் முதலுக்கு சுற்றுலா எடுத்துக்கிறேன். அடுத்து நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஜெகதீஸ்வரன் சார், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது முக்கியமான ஒரு விவகாரம், பொறுப்பு டிஜிபி தமிழ்நாட்டில் இருப்பது சட்டம் ஒழுங்குக்கான ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு, சீர்கட்டு விட்டதுக்கு அப்படின்னா. ஆனால் இதற்கு முன்பு பொறுப்பு டிஜிபி சில மாதங்களாக தான் தமிழ்நாட்டில் பொறுப்பில் இருக்கிறாங்க, டிஜிபி அந்தஸ்தில். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்து சட்டம் ஒழுங்கு விவகாரம் அப்படின்றது ரொம்ப பூதாகரமாயிருச்சு. ஏற்கனவே இருந்த எண்ணிக்கைகளை விட எண்ணிக்கையை அதிகரிச்சிருச்சு. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் இல்லை, கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்குது, அமைதி பூங்காவா கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கங்களை எல்லாம் சொல்றாங்க. ஒரு முன்னுக்கு பின் முரணான பதில் காவல்துறையிடம் இருந்தே. இது ஆட்சியாளர்களுடைய அழுத்தம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல காவல்துறை தங்களையே என்ன பண்றதுன்னு தெரியாம இது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க? ஏன்னா இப்ப பேசினவங்க கூட காவல்துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய பதிலே தவறாதான் இருக்கு அப்படின்றாங்க. இது குறித்து உங்களுடைய நிறைவான கருத்து? இது வந்து ஆட்சியாளர்களுடைய அழுத்தத்திற்காக தாங்க அவங்க வந்து வேலை செய்யறாங்க, வேற வழி இல்லை. இப்போ வந்து தொடர்ச்சியாக நீங்க அன்னைக்கு ஒரு 24 மணி நேரத்துல 3 பாலியல் குற்றங்கள் ஒரு பக்கம் விளாத்திக்குளத்தில் நடக்குது, நாமக்கல்ல நடக்குது, செங்கல்பட்டு பக்கம் நடக்குது, 3 விஷயங்கள் ஒரே நாள் 24 மணி நேரத்தில் நடக்குது. இந்த பக்கம் கொலை சம்பவங்கள் நடக்குது, இப்படி தொடர்ச்சியா பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சாதிய படுகொலைகள்னு நெல்லை மாவட்டத்தில் அங்கிட்டு நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கின்றோம். எல்லா பக்கத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்க இந்த நம்பர் சொல்றேன் இல்லையா, இந்த நம்பர்ஸ் வந்து மறுபடியும் சொல்றேன், நீங்க விளாத்திக்குளம் கேஸ் ஒரு கிளாசிக்கான உதாரணம் இல்ல. நீங்க போயிட்டு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன், இப்ப நீங்க இது வந்து மீடியா சென்சிட்டிவ் ஆன ஒரு காரணத்தினால, அந்த குழந்தை வந்து இறந்து போன காரணத்தினால, இது மீடியா சென்சிட்டிவ் ஆன காரணத்தினால இன்னைக்கு எடுத்து நாங்க சயின்டிபிக்கா நாங்க ப்ரூவ் பண்ண போறோம் இது பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா? இல்லையே. எத்தனை வழக்குகளில் முதலில் புகார்கள் பதியப்படுகின்றன? நீங்க நிறைய கேசஸ்ல பதிகிறது இல்லைங்க. அதை சொல்றேன் இல்ல. இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, வண்டி எல்லாம் தொலைஞ்சு போச்சு வச்சுக்கோங்களேன், வண்டி தொலைஞ்சு போச்சு, நீங்க போய் கொடுங்களேன் சார், போயிட்டு வாங்க சார், ஒரு கொஞ்சம் நாள் பார்க்கலாம், அவசரப்படாதீங்க, ஒரு 2 நாள் தேடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க, இதாவது சொல்லுவாங்களே தவிர நீங்க வந்து சிஎஸ்ஆர் போடுறது கிடையாது. நீங்க ஒண்ணுல ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குதுங்க, ஒரு சீண்டல் நடக்குது, ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க, நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் போனீங்கன்னா எத்தனை கேசஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நீங்க விமனுக்கு கொடுக்குற ஹராஸ்மெண்ட்ல எல்லா ஸ்டேஷன்லயும் 0. எத்தனை பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, மீறி வந்து யாராவது புகார் கொடுக்க போறாங்கன்னா கூட இதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிற, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லாம போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புற கேசஸ் இருக்கு. சில கேஸ் பெட்டி கேஸா முடிக்கிற வழக்குகள் இருக்கு, பெட்டி கேஸை போட்டு கிளப்பி விடுற வழக்குகள் இருக்கு. நீங்க இன்னொருங்க, இப்ப நீங்க இந்த ரவுடிகள் எல்லாரும் இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் ரவுடிகள் ஆகுறாங்க, ஒவ்வொரு ஊரையும் இவ்வளவு ரவுடிகள் இருக்காங்க, என்கவுண்டர் எல்லாம் பண்றாங்க. இவரோட ஆரம்பம் எனக்கு ரொம்ப சின்ன வழக்கா இருக்கும், ஒரு சின்ன திருட்டு வழக்கா இருக்கும். நீங்க அதை தொடர்ச்சியாக அதுல உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்தோம், சார்ஜ் ஷீட் போட்டு அவனுக்கு உண்டான தண்டனை கொடுப்போம்னு கொள்ளாம ஒரு 10 நாள் 15 நாள் அவனை போய் சிறையில் வைக்கிறோம். அவன் வெவ்வேறு ரவுடிகளோட பழகுறான், ஒரு நல்ல பரவாயில்ல, நம்ம ஜெயிலுக்கு 10 நாள் 15 நாள் ஜெயிலுக்கு வந்துட்டோம். இது தொடர்ச்சியாக அடுத்த குற்றத்தில் ஈடுபடலாம், அதோட பெரிய குற்றத்தில் ஈடுபடலாம். கஞ்சா யூசரா இருந்தீங்கன்னா கஞ்சா வியாபாரியா மாறிக்கலாம். நம்ம வந்து சின்ன நகை திருட்டுக்கு வந்தோமா அடுத்து பெரிய நகை திருட்டுக்கு போகலாம், பெரிய கொலை செய்யலாம். நீங்க ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குறதுக்கு இங்க ஆட்கள் இருக்கிறாங்க. நம்மளோட வாழ்க்கை இனிமேல் இப்படிதான், அதுதானே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இல்ல, நீங்க வந்து ஒருத்தர் உள்ள வர்றவனுக்கு நீங்க முறையான தண்டனையை நீங்கள் பெற்றுக் கொடுத்தீர்கள் என்றால் நீங்க உடனே சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு ஜுடிஷியல் நடக்கிறது வேற விஷயம். ஆனா சார்ஜ் ஷீட் போடவே நம்ம மறுக்கிறோம்ல, அது ஏன் பேப்பர் ஒர்க் நம்ம பண்ணணும், நம்ம ஒண்ணு ஆள் பற்றாக்குறை இருக்குங்கிறது வேற. ஆனா ஒரு வழக்கு, இப்ப நீங்க கோவை வழக்கு குறித்து பேசுறீங்க, கோவை வழக்கு சார்ஜ் ஷீட் போட்டு தண்டனை பெற்றுக் கொடுத்துறாங்க, அந்த 3 பேருக்கும் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்க அந்த மாதிரி நீங்க விளாத்திக்குளத்துல மற்ற விளாத்திக்குளம் மீடியா சென்சிட்டிவ் ஆகுது பேசுறோம், நாமக்கல் மீடியா சென்சிட்டிவ் ஆகுது பேசுறோம். ஆனால் மீடியாக்கள் வராத எத்தனை வழக்கில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்க ஒவ்வொரு வாரமும் நமக்கு தெரியாத கிராமங்களில் தெரியாத ஊர்களில் இந்த மாதிரி பாலியல் குற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது பத்தி செய்திகள் கூட வரது பெட்டி செய்தியாக மாறிக்கொண்டிருக்க செய்திகள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு யார் இருக்காங்க? நிர்பயா வழக்கு குறித்து நிறைய பேசணும். ஆனால் இங்க வந்து எத்தனையோ நிர்பயாக்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு நாள் நடக்கிறது, இனிமேல் நடக்கிறது கடைசியா இருக்கணும், ஆனால் நின்ற பாடி இல்லையா, தொடர்ச்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொன்று, நீங்க போலீஸ் வந்து இப்போ நீங்க தஸ்வந்த் வழக்கு, நீங்க கிளாசிக்கான உதாரணங்க. தஸ்வந்த் வந்து ஒரு குழந்தைய நீங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செஞ்சான். திரும்ப அவன் வந்து சார்ஜ் ஷீட் போடல, வெளியே வந்தா அவங்க அம்மாவை கொலை பண்ணா. முதல்ல அவங்க அம்மா கொலை பண்ண வழக்குல விடுதலை ஆனா சுப்ரீம் கோர்ட்ல, இப்ப அந்த பொண்ணு வழக்குல விடுதலை ஆயிட்டான். நம்ம என்ன பண்ணோம்? ஏங்க ஒரு குற்றவாளி வெளியே தெரிஞ்சுட்டு இருக்காங்க, அவன் அடுத்து பண்ணுவான், இதே வேலையை பண்ணுவான், நம்ம தான் தெரிஞ்சிருச்சு இல்ல, டெக்னிக்கலா தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவான் அவன் அடுத்து இதே மாதிரி வேலைகள் பண்ணிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துல யாரோட ஃபெயிலியர்? இது போலீஸோட ஃபெயிலியர் இல்லையா?
நீங்க இதை வந்து சரியாக நீங்க போய் ஆதாரங்களை கொடுப்பதுங்கிறது வேலையா, சரியான வேலையா இல்லையா? இதெல்லாம் சரியாக செய்ய வேண்டிய அவசியம் இங்க இருக்கின்றது. அதனால பெருசா கோட்டை விட்டு இருக்கும். இதெல்லாம் போலீஸ் தான் நீங்க குற்றம் சொல்ல முடியும், இதெல்லாம் கவர்மெண்ட் தான் குற்றம் சொல்ல முடியும். இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான கேஸ், இதுல அவனுக்கு உரிய தண்டனை பெற்று கொடுத்தா நீதி கிடைக்கும். அப்படி நீதி கிடைக்கலன்னா மக்கள் என்ன யோசிப்பாங்க? அப்ப நீ வந்து இவனை என்கவுண்டர் பண்ணிரு, இல்ல வந்து இவனை நம்ம ஏன் தனி மனித பழிவாங்கலுக்கு பண்ணக்கூடாது, இப்படிதான் மக்கள் யோசிப்பாங்க. அப்ப காவல்துறை தங்களுடைய வேலையை சரியாக செய்தால் இங்க பிரச்சனை இல்லை. ஆனால் காவல்துறை தங்களுடைய வேலை சரியாக செய்வதில்லை, நிர்வகிக்கக்கூடிய மேலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் அது சரியாக கண்காணிப்பதில்லைங்கிறதா நீங்க பிரச்சனையாக இருக்கு. அரசியலுக்கு அப்பாற்பட்டு காவல்துறையினர் தங்களுடைய கடமைகளை செய்தாலே சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீராகிவிடும் அப்படின்னு ஜெகதீஸ்வரன் முடிக்கிறார். சரி ராஜாராமன் சார், நிறைவா தமிழ்நாட்டில் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய புள்ளி விவரங்களின் படி 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 154 காவல்துறை அதிகாரிகள் பணியில் இருக்கிறாங்க. இது மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு விளக்கம். போதுமானது தானா? இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னும் தமிழ்நாடு அரசுடைய புள்ளி விவரங்கள் படி இன்னும் காவல்துறையில் காலி பணியிடங்கள் இருக்குது. அதையெல்லாம் ஒருவேளை நிரப்பக்கூடிய பட்சத்தில் இன்னும் கட்டுக்கோப்பாக வைக்க முடியும். இல்லை இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தே ஓகே தான், ஆனால் சரியாக வேலை செய்யணும். அதாவது தமிழ்நாட்டில் 1,34,000 காவல் பணியிடங்கள் இருக்கு. அதில் கிட்டத்தட்ட 10,000 பணியிடங்கள் காலியாக இருக்கு. இதில் டிஎஸ்பி பெட்டாலியன், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20,000 காவலர்கள் அந்த பெட்டாலியனில் 1000 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு பெட்டாலியன் வந்து பீகார் ஜெயிலில் பந்தோபஸ்து கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம ஊரை பொறுத்தவரை ஏற்கனவே நான் சொன்னேன், குற்றங்கள் நடவாமல் இருப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் தான் காவல்துறையோட வேலை. இதில் இந்த 20,000 காவல்துறையினர் வந்து சும்மா இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது ஒரு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் தான் அவங்களை எடுத்து பயன்படுத்தும், அந்த ஃபோர்ஸை பயன்படுத்துவோம். ஆமாம், அதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ விஐபி பந்தோபஸ்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக ஆகிப்போச்சு. காவல்துறையோட மெயின் பணி 2 சொன்னோம் இல்லையா? அதாவது குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்குன்னா பீட் போகணும், பெட்ரோலிங் போகணும். அதே மாதிரி நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு விசாரணை, இப்போ நடந்ததில் அந்த கொலை விஷயமா ஒரு வாரம் விசாரிச்சாங்க, அலைஞ்சாங்கல்ல, அது மாதிரி பண்ணணும். இதுக்கு வழி இல்லாத அளவுக்கு ராஜீவ் காந்திங்கிற ஒரு விஐபி 2001 தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுறார். அதனால விஐபி பந்தோபஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து காவல்துறையில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மொத்த போலீஸும் இன்க்ளூடிங், அதாவது அந்த இவங்க இருக்காங்க உளவுத்துறை காவலர் கூட ரோட்டில் தான் மிதிக்கிறாங்க, ஐஎஸ் கூட. ஆக இவங்க பீட்டு போக முடியல, நைட் பீட்டு போகிறது இல்லை, பகல் பீட்டு போகிறது இல்லை. இப்போ சார் சொன்னார் இல்லையா, அன்னைக்கு பீட்டு போனாங்க போகலன்னு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கு. இந்த 1,34,000 காவல் பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 700 பேருக்கு ஒரு காவலர் தான் வருது. ஆக ஸ்ட்ரென்த் 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஜனத்தொகை. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை ஜாஸ்தி பண்ணணும். ரெண்டு மாதிரி வேலை இல்லாமல் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து இந்த விஐபி பாதுகாப்பு, சிஎம் வராங்க அந்த மாதிரி பந்தோபஸ்துக்கு அவங்கள பயன்படுத்தணும். இந்த லோக்கல் போலீஸை அங்கேருந்து எடுக்கக்கூடாது, அவங்க வேலையை அவங்க செய்யணும், அதை மாதிரி விடணும். ரெண்டாவது, இப்போ இந்த வழக்கு விளாத்திகுளம் வழக்கு, இதில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கொலை வழக்கில், அதாவது கொலை வழக்கில் அதாவது ஆதாய கொலை, மர்டர் ஃபார் கெயின், அதில் வந்து ஆயுள் தண்டனைப்பட்டிருக்காரு. அவர் ஜாமீனில் வந்திருக்காரு. ஏற்கனவே ஒரு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் ஒரு அதே போன்ற ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டா அவர் அந்த வழக்கு ப்ரூவ் ஆச்சுன்னா அவருக்கு நிச்சயமா மரண தண்டனை, தூக்கு தண்டனை தான் வரணும் அப்படின்னு சட்டம் இருக்கு. அதனால இந்த வழக்குல சீக்கிரமா சார்ஜ் ஷீட் போட்டு அதுல சாட்சிகளை ஏற்றி அந்த வழக்கை ப்ரூவ் பண்ணி அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. சரி ராமநாதன் சார், இந்த காவல்துறை நிர்வாகத்தை பற்றி பேசணும்னா நிறைய பேசலாம். அதாவது பல்வேறு துறைகளை எனக்கு தெரிஞ்சு ஒன்றா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட இணைச்சிடலாம். அதாவது பல்வேறு துறைகள் இருக்குது. இப்போ மதுவிலக்கு துறைன்னு இருக்குது, மற்ற துறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஏகப்பட்ட பேர். அவர்கள் வந்து எங்கேயாவது இப்போ நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராதாபுரத்தில் ஒரு துறை இருக்கும், அது இங்கே தென்காசி மாவட்டம் வரையும் அவர்கள் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். இதையெல்லாம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனோட இணைஞ்சா அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய மேன் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அது நிறைய விரிவாக பேசணும், அது பேசுறதுக்கு தயாராக இருக்கும். அது இன்னொரு நிகழ்ச்சி வைங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்த அளவில் மேலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ KN நேரு அவர்கள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு, உள்ளாட்சித்துறை அமைப்பில் வேலை போடுறதுக்காக அவர் லஞ்சம் வாங்கினார். 10 லட்சத்திலிருந்து 30 லட்சம் 40 லட்சம் வரையும் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொன்னால் சிபிஐ புகார் கொடுத்தாலே இவங்க வந்து புகாரை எஃப்ஐஆரை பதிவு செய்ய மாட்டேங்கிறாங்க. அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்காகவே ஐஜி இன்டெலிஜென்ஸ் செந்தில்நாதன் அவர்களையும் இந்த டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்களையும் லஞ்ச ஒழிப்பு துறையில பணியில போட்டிருக்காங்க. இப்ப இன்னைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பும் கூட
அவர்களை வந்து மாற்றல அப்படின்னு சொன்னா இந்த தேர்தல் கமிஷனே திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஏதாவது ஆதரவாக இருக்கிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரு பையனை, அஜித் என்ற பையனை அடிச்சு கொன்னாங்க. உடனே முதலமைச்சர் என்னமோ பெரிய மனசு பண்ணி அதை வந்து ஃபோன் பண்ணி சாரின்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆகாஷ்ங்கிற பையனை மானாமதுரை ஸ்டேஷன்ல அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ஏன் சாரி கேட்கலன்னு தெரியல எனக்கு. ஏன்னா கேட்கணும் இல்ல, ஒரு இப்படி கேட்டுக்கொண்டிருந்தால் ஒரு 30-35 ஸ்டேஷன் லாக்அப் டெத்துகள் நடந்து இருக்கின்றன அப்படின்னு சொன்னா எந்த நடவடிக்கையும் யார் மேலையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற பேரு இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற, அதாவது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருந்தாலும் கெட்டு போகும், செய்யக்கூடாத வேலையை செய்தாலும் கெட்டு போகும் என்ற திருவள்ளுவனுடைய இதுக்கு நடைமுறை உதாரணம் யாருன்னா இந்த அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். சரவண பெருமாள் சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் சார். அதாவது அக்டோபர் 2, 2014 இந்த ஸ்வச்ச பாரதம் ஸ்கீமில் வந்து இவ்வளோ லட்சம் பல கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறைகள் கட்டணும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்னால வந்து பல விஷயங்கள் வந்து ஒன்று வந்து சானிடைசேஷன், இது வந்து 1960 பீரியட்லேருந்து ஆரம்பித்து தொடர்ச்சியாக வந்திருக்கு. இன்றைக்கி ஸ்வச்ச பாரதம் ஸ்கீம் இருக்குது. இது வந்து டோட்டலாக ஃபெயிலியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டாவை படித்தேன் நான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா விளாத்திக்குளம் அரௌண்ட் அந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டினுடைய ஸ்வச்ச பாரதம் ஸ்கீம் பிரகாரம் வந்து மனிதர்கள் மரம் அப்படின்னு சொல்லி இயக்கம்லாம் சேர்ந்து வந்து ஒரு கம்யூனிட்டி சானிடேஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி வரிசையாக டாய்லெட் இருக்கும், குளிக்கிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு அதுக்கெலாம் அதெல்லாம் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து இந்த மாணவி வந்து காலையில், அதாவது அவரை நம்ம ஐயா சொன்னார் இரவு நேரத்தில் நடந்திருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ மணி நேரம் கடந்து மதியம் 3 மணி, அதாவது 10ஆம் தேதி காலையில் போய் பெண்ணை காணோன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அதை வந்து மறுதளிக்கிறாங்க அந்த குளத்தூர் கழிப்படம் இல்ல அப்படின்றது மட்டுமே காரணம் காரணம் கிடையாது. அது ஒரு ஃபேக்டர். அதுவும் சரி செஞ்சிருக்கணும்ன்றீங்க. அது இருந்திருந்தால் இது மாதிரி நடக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு இதுதான். ஆனா வந்து இந்த ஸ்கீமும் ஃபெயிலியர்ன்றது தான் நான் சொல்ல வரேன். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து சரியா இதை வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் டேட்டா வருது. இதெல்லாம் கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வில்லேஜ், குறிப்பிட்ட வில்லேஜுகள் பேரை சொல்லி அந்த சென்டர், கம்யூனிட்டி சென்டர் இவ்வளோ வில்லேஜுகளுக்கு ஒரு இது சொல்கிறாங்க. அது உருப்புறம். இது நான் வந்து சொல்லது வந்து அவர் ஐயா சொன்ன மாதிரி காலையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னது மறுநாள் 11ஆம் தேதி மதியம்தான் 3 மணி வாக்கில் வந்து அந்த பெண்ணோட சடலத்தை எடுக்கிறாங்க காட்டுப்பகுதியில். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் வந்து கடந்து போயிடுச்சு அப்படின்றது. காவல்துறையிடம் மெத்தனை போக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த நேரத்திலேயே ஆக்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பெண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும் போது அந்த காவலர் இன்ஸ்பெக்டர் வந்து பொண்ணு அழகாக தான் இருக்குது அப்படின்றத வர்ணித்து சொல்லி இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. பொண்ணு வந்து லவ்ல இருப்பா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்படி கடக்காம சரிங்க நாங்க விசாரிக்கிறோம், நீங்க கொடுத்துட்டு போங்க, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா அந்த பெண்ணை அட்லீஸ்ட் உயிரோடவாது காப்பாத்திருக்கலாம். உயிர் இருந்திருக்கும்ன்றதான் நான் இதை சொல்றேன். சரி, ஓகே. என்னோட பாயிண்ட் இங்க கொண்டு வந்ததுக்கு அதுக்கு எது காரணம் என்னன்னா, மதியம் 11 மணி 11ஆம் தேதி 3 மணி உயிராவது இருந்திருக்கும். ஏன்னா அந்த பெட்ரோல் கதறாங்க. 500 மார்க்குக்கு 494 மார்க் வாங்கிச்சு 10ஆம் கிளாஸ்ல. இப்போ வந்து +2 தேர்வுல கிட்டத்தட்ட வந்து 600 மார்க்குக்கு வந்து 595 வாங்க போகுது, கலெக்டர் ஆக போகுதுன்னு கனவு கண்டோம். காவல்துறை சரியா பணி செய்யணும். காவல்துறை பணி சரியா செய்யணும். ஒரு காவல்துறை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஒரு நிமிஷம் இல்ல 10 செகண்ட் எடுத்துக்கங்க. இப்போ கனவு காலங்கள், உங்க கனவு என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அந்த பெண்ணோட கனவு வந்து இப்போ ஒரு 2 பசங்களை கூப்பிட்டு நான் கலெக்டர் ஆக போறோம், நாங்க நீங்க வந்து கோட்டைக்கெல்லாம் வரணும் இல்ல சொல்லிடுறோம், கோட்டைக்கெல்லாம் வரணும்னு சொன்னாரு. இப்ப இந்த பெண்ணோட ஆவி தான் கோட்டைக்கு வருமா? நான் கேக்குற கேள்வி அதுதான். ஒரு கேள்வியோட உங்க வீட்டுக்கு வந்து வருமா சித்தரஞ்சன் சாலையில? ஓகே. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் தான் நாம் இன்று விவாதத்தை நடத்தியிருந்தோம். இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது மெட்ரோவில் பயணம் போது எனக்கு முன்னாடி அமர்ந்த ஒரு 2 பேர் ஒரு விஷயத்தை பேசிக்கிறாங்க.
முதல்ல குற்றவாளிகளுக்கு காவல்துறையை பார்த்தெல்லாம் பயம் வரணும்னு அவசியம் இல்லை. காவல்துறைக்கே பயம் வந்தால் மட்டும்தான் இந்த சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். காவல்துறைக்கு பயம் வர வேண்டும் என்றால் ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு 2 பேருடைய உரையாடலை கேட்க முடியுது. உண்மை தன்மையும் அதான். தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கக்கூடிய பிரதான கேள்வி சட்டம் ஒழுங்கு எப்போது தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்படும் என்பது. இது தேர்தல் காலம், அது மக்களுடைய கையிலே இருக்கிறது அப்படின்றத இந்த விவாத நிகழ்ச்சியிலிருந்து முடிவுரையாக முன்வைக்கிறோம். விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.